தஞ்சாவூரில் நடந்த பட திறப்பு விழாவில் அமைச்சர்கள் 3 பேர் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் சில பேரும் கலந்துக்கிட்டாங்களாம். சசிகலா குடும்பத்து நிகழ்ச்சியில் புலிப்படை கருணாசு முன்னால் நின்று மரியாதை செஞ்சாராம். இது ஓபிஎஸ் அணியில் மறுபடியும் சலசலப்பை உருவாக்கி இருக்குதுங்களா? இன்னொரு பக்கம் தலைவா, பொதுச் செயலாளர் பெங்களூர் சிறையில், துணை பொதுச் செயலாளர் தீகார் சிறையில். அதனால கூட்டு தலைமை செயல்படுறது இருக்கட்டும், இப்போதைக்கு புதுசா ஒரு தலைமை வேணும்னு கோரிக்கை வச்சாங்களாம். அதுவும் குடும்ப உறுப்பினராக இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம். பலூன் நண்பா, இப்போதைக்கு கட்சியில உறுப்பினராக இருக்கும் டாக்டர் வெங்கடேஷுக்கு பொறுப்பை கொடுத்தா அவர் மச்சின தினகரனும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரு. அப்படி இல்லைன்னா திவாகரன் மகன் ஜெயானந்த் அல்லது இளவரசி மகன் விவேக் 2 பேர்ல ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு இபிஎஸ் அணிக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா? சசிகலா குடும்பத்து உறுப்பினர்கள் இல்லாத அணியை உருவாக்கத்தான் பேச்சுவார்த்தைன்னு சொன்னதால இந்த கோரிக்கைகள் எதையும் இபிஎஸ் தரப்பு ஏத்துக்கலையாம். ஆனா அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து 3 பேரையும் நீக்கிறதுக்கும் யோசிக்கிறாங்களாம். எல்லாத்துக்கும் காரணம் எம்எல்ஏக்களோட ஆதரவு தானா? இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில சொல்லிக்கிட்டாங்க.